உங்களை போல ஒரு கிராமப்புற மாணவன் தான் நானும். எல்லாம் சொல்லுவோம் வில்லேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. விஓட வேலை வந்து எப்போ தொடங்குது, எப்போ எனது வெற்றியின் மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஐயா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட வந்து விஓ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. வந்து எனக்கு அந்த பேட்டர்ன் பற்றி நீங்கள் இதெல்லாம் மாற்றிட்டீங்க. செலவே இல்லாமல் வந்து வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்வைஸ் ஆனால் ஜெயிக்கணும். கணக்கை தான் நான் அதிகமாக பண்ணாமல் இருப்பேன். கணக்கு கூடுதலாக அறிவியல் இதெல்லாம் நான் தவறு பண்ணிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஊ சர்மா. நான் வந்து 2018 குரூப் 4 கிராம நிர்வாக அலுவலராக கடலூர் மாவட்டம் சீமுஷ்ண வட்டத்தில் பணிபுரிஞ்சு வரேன். ஒரு விஓனா என்ன, அவருடைய வேலைலாம் என்ன? ஒரு விஏஓனா என்னென்னா, கிராம நிர்வாக அலுவலர்ன்றது என்னென்னா அந்த கிராமத்தை நிர்வகிக்கிறோம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு அரசின் பிரதிநிதியாக நாங்கள் அங்கே இருக்கோம். அதாவது மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போகிற ஒரு பாலமாக நாங்கள் அங்கே இருக்கோங்க ஐயா. இவரெல்லாம் அந்த நலத்திட்டத்தில் பெறத்துக்கு தகுதியானவர், அந்த அரசின் திட்டத்துக்கு இவர் தகுதியானவரா அப்படின்றதுக்கு நாங்கள் இனம் சொல்கிறதுக்கு ஒரு பாலமாக நாங்கள் இருக்கோங்க ஐயா. மேற்கொண்டு கிராமத்தில் நடக்கிற பிறப்பு இறப்பு போன்றவற்றை பதிவு செய்கிறோம். கிராமத்தில் ஏதேனும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் நடைபெறுதுன்னா உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். கிராமத்தில் எந்தவித சம்பவங்கள் நடந்தாலும் உடனடி தகவல் தெரிவிக்கிற ஒரு உடனடி அதிகாரியாக அங்கே நாங்கள் செயல்படுறோங்க ஐயா. மேற்கொண்டு ஒரு அதிகாரம்னு பார்த்தோன்னா ஒரு நபர் இந்த ஜாதியை சார்ந்தவர் தான், இந்த வகுப்பை சார்ந்தவர் தான், அவருக்கு இவ்வளோ வருமானம், அவர் இங்கே தான் வசிக்கிறாரு, எனது கிராமத்தை சார்ந்தவர் தான்ன்ற சொல்கிறதுக்கு முதல் அதிகாரம் எங்களுக்கு இருக்குங்க ஐயா. மேற்கொண்டு இந்த நில உடைமையாளர் இவர் தான், இவருக்கு இவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு அதிகாரமும் எங்களுக்கு இருக்குது. வரி வசூல், அதான் அந்த கிராமத்தில் நடைபெற வரி வசூல், நஞ்சை வரி, புஞ்சை வரி, கிராம வருவாய், நில வருவாய் பூரா நாங்கள் கலெக்ட் பண்ணுறோங்க. ஆஸ் ஏ கலெக்டராக அதை நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்க ஐயா. எல்லாம் சொல்லுவோம் வில்லேஜ் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயா. அந்த வில்லேஜில் இருக்க வருவாயை கலெக்ட் பண்ணுறோம். மேற்கொண்டு உடனடி தகவலை வந்து அதிகாரிகளுக்கு கொண்டு போகிறோம். அவங்களுக்கு தேவையான நலத்திட்டத்துக்கு தகுதியானவரான்றதை நாங்கள் கொடுக்குறோங்க ஐயா. அதுக்கு அறிக்கை தரோம். ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒரு விஓ போடுவாங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஒவ்வொரு கிராமத்துக்கும், அதாவது வருவாய் கிராமங்களாக பிரிச்சிருப்போங்க ஐயா. வருவாய் கிராமத்துக்கு ஒரு விஏஓ அப்படின்ற முறையில். வருவாய் கிராமங்கிறது என்ன பேஸில் வருவாய் கிராமம்னு பிரிக்கிறாங்க? அது இத்தனை ஏக்கர் இருக்கணும், அதாவது இருக்குது. அது வந்து ஆங்கிலேயர் காலத்துலேயும் பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு ஏக்கர் மாறுது. இப்போ 271 ஹெக்டேர் ஒரு கிராமம் இருக்குது, ஒரு சில கிராமங்கள் 600 ஹெக்டேர் இருக்குது. அது அவங்க வருவாய் சம்பந்தமாக பிரிச்சிருக்காங்க ஐயா. ஒரு வருவாய் கிராமத்துக்கு ஒரு விஓவோட வேலை வந்து எப்போ தொடங்குது எப்போ முடியுதுன்னு ஐயா. அவர் வந்து 24x7, அவர் வந்து 24x7 இருக்கணும். ஒரு சில சமயம் நம்மளுக்கு 10 மணிக்கு கூட ஒரு மண் திருடுறாங்க, மண் களவு போகுது வாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம 10 மணிக்கு அங்கே நம்ம ஆஜராகணும். ஒரு சில நாள் வந்து காலையில் 8 மணிக்கு கூட ஆஜராகணும். நம்ம அது அப்படிலாம் இல்லைங்க. அதனால தான் சொல்கிறாங்க கிராமத்திலே இருக்கணும் விஏஓ. ஏன்னா அவங்களுக்கு உடனடியாக அவங்க அரசை அணுகணும்னா அந்த பாலமாக நாங்கள் தான் இருக்கோம். அவங்க எங்கள் மூலயமா தான் இப்போ அவங்க உடனடியாக அவங்க மேலே தகவல் சொன்னால் விஓட சொன்னீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த பாலமாக நாங்கள் இருக்கிறோங்க ஐயா. அதனால தான் நாங்கள் கிராமத்திலே வசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனடியாக அவங்களோட தேவை என்னவோ அதை நாங்கள் பூர்த்தி செய்யணுங்க ஐயா. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கூட வந்து விஓ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிட்டாங்க. வந்து எனக்கு அந்த பேட்டர்ன் பற்றி சொல்லிடுங்க. ஏற்கனவே நீங்கள் விஓன்னு தனியாக எழுதணும் பார்த்தா, இப்போ நீங்கள் ரீசெண்டாக இது பாஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இனிமேல் ஃபியூச்சரில் வர்றதும் இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டை. வந்து எனக்கு அந்த சிஸ்டம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். வந்து அதாங்க, முன்னாடி வந்து விஏஓ வந்து தனியாக தேர்வு நடந்துக்கிட்டு இருந்தது. அதில் எப்படின்னா விஏஓ சம்மந்தமாக கிராம நிர்வாகம் சம்மந்தமாக 25 கேள்விகள் கேட்கப்படும். அதுக்குன்னு தனியாக நம்ம 25 கேள்விகளுக்காக நம்ம தனியாக படிச்சுட்டு இருக்கோம். அது வந்து நம்ம இப்போ மெர்ஜ் பண்ணி தான் வருது. CCSE 4 அப்படின்னு வந்து அதெல்லாம் கம்பைன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு தான் கம்பைன் பண்ணி தான் வருது. வரும்போது எப்படின்னா எல்லோரும் போல தான் 100 தமிழ், 75 பொது அறிவு, 25 கணிதம். அப்புறம் 100 தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம புத்தகத்திலே படிச்சிடுறோம். 6 முதல் 12 புத்தகத்தை தாண்டி அது போல். அதை தாண்டி நீங்கள் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரா அப்படின்ற ஒரு எழுதியிருப்பாருங்க ஐயா. அந்த தமிழ் இலக்கிய வரலாறை வந்து அது வந்து கூடுதல் தகவல் திரட்சி தாங்க ஐயா. நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரு திருக்குறள் சம்மந்தமாக இதிலே நம்மளுக்கு கிடச்சிடும். இதோட கூடுதல் தகவல் திரட்சி தான் அந்த தமிழ் இலக்கிய வரலாறு தேவிரான்ற புத்தகத்திலேருந்து எடுத்துக்கலாங்க ஐயா. நாடகம் சரி, இலக்கியம் சம்மந்தமாக எல்லாத்தையும் அந்த கூடுதல் தகவல் திரட்சியை நம்ம அதிலேருந்து எடுத்துக்கலாங்க ஐயா. மேற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜிகே அந்த ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த சமூக அறிவியலில் இருக்க அந்த வரலாறு, குடிமியல், புவியியல், அறிவியலை பொறுத்தவரைக்கும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், இதில் வந்து நம்ம சிலபஸ் டாபிக்ஸாக கவர் பண்ணி நம்ம படிக்கிறதாங்க ஐயா. அதில் இருந்தால் நம்மளுக்கு வரும்.
ஒவ்வொரு இந்த இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் 10லேருந்து 17, 8, 5 இது போன்ற கேள்விகள் தாங்க வரும். அதை நம்ம அப்படி ஓவர் கம் பண்ணிக்கலாங்க ஐயா. நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுதுறேன், எனக்கு விஓ போஸ்டிங் வேணும் அப்படின்னா அதோடைய மெத்தட் எப்படி? அது நீங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கிறத பொறுத்தாங்க, உங்களோட ரேங்கை பொறுத்தா. நீங்கள் அது விஏஓவும் இருக்கும், ஃபீல்டு சர்வேயர் இருக்கும், ஜேஏ ஜூனியர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அதுவும் இருக்கும். நீங்கள் கவுன்சிலிங்கில் போய் உங்களுக்கு எது தேவையோ, எனக்கு விஓ வேணும்னா விஓ எடுத்துக்கலாம், இல்லை ஜேஏ தான் வேணும் ஜேஏ, இல்லை ஃபீல்டு சர்வேயர் அப்படின்னு நம்ம அதன்படி எடுத்துக்கலாங்க ஐயா. இப்போ குரூப் 4ல் வந்து இந்த எக்ஸாம் இது வந்து தனியாக பிரிச்சிடுறாங்க, வந்து விஓ எக்ஸாமுக்கு வந்து தனியாக பிரிச்சிடுறாங்களா? வந்து இல்லை, முன்னாடி வந்து எப்படின்னா விஏஓவுக்குன்னு தனியாக நடந்துகிட்டு இருந்தது, விஏஓவுக்குன்னு தனியாக தேர்வு நடந்தது. தனியாக தேர்வு வேணாம், ரெண்டும் ஒரே சிலபஸ்ன்றதால கம்பைன் பண்ணி தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க ஐயா. நீங்கள் அதிக மார்க் அதிக ரேங்க் எடுத்திங்கன்னா நீங்கள் விஓ எடுத்துக்கலாம் அப்படின்ற சூழ்நிலை தாங்க இப்போ இருக்குது. சக்ஸஸ் ஃபார்மாக நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? நான் இதெல்லாம் பண்ணேன், அதனால ஜெயித்தேன். உங்கள் சக்ஸஸ் ஃபார்மாக நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்க? எனது வெற்றியின் மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஐயா, தொடர் பயிற்சி தான், தொடர் தேர்வுகள், அதிகமாக தேர்வுகள் எழுதியிருக்குங்க ஐயா. அந்த குரூப் 4 தேர்வுகளுக்கு அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வு அந்த பிப்ரவரி மாதம் குரூப் 4 தேர்வு எழுதுவதற்கு முன்பு நான் ஒரு 100 தேர்வுகள் கிட்டத்தட்ட எழுதியிருப்பேங்க ஐயா. அதிகமான தேர்வுகள் தாங்க ஐயா. அந்த தேர்வுகள்லேருந்து தான் நான் இதெல்லாம் நம்மளுக்கு திரும்பவும் வரமாட்டேது, இதெல்லாம் படிக்கணும், கடினமான தேர்வுகள்லாம் எழுதுறதுங்க ஐயா. தேர்வுகள் தாங்க என்னோடய வெற்றி காரணம். நான் வந்து அதிகமாக கணக்கை வந்து பயிற்சி எடுக்காமலே இருந்துட்டு இருந்தேன். போய் போட்டுக்கலாம், நம்ம இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், கணக்கு வந்துடும், நம்ம போய் போட்டுக்கலான்ற மாரி இருந்து கணக்கை தான் நான் அதிகமாக பண்ணாமல் இருப்பேன். கணக்கு கூடுதலாக அறிவியல் இதெல்லாம் நான் தவறு பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படிலாம் இல்லை, ரெகுலராக நம்ம கணக்கை திரும்ப திரும்ப தினமும் போட்டு பார்க்கணுன்ற ஒரு புத்தியில் பட்டது அந்த தொடர் தோல்வியில் இருந்தான். அதில் நான் ரெகுலராக தினமும் மாலை ஆனால் 4 to 6 ஏதாவது ஒரு கணக்கை போட்டு பார்க்குறது. அறிவியலுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தி அதை ஒரு தனியாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு போய் அறிவியலில் சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு தனி கவனம் செலுத்தி அதை ஒரு நோட்ஸ் எடுத்து அது அறிவியலுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தினங்க ஐயா. நீங்கள் எதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க? என்னோடய சோம்பேறித்தனத்தை நான் மாற்றிக்கிட்டேங்க ஐயா. கொஞ்ச நேரம் படிக்கிறது படுத்து தூங்குறது, கொஞ்ச நேரம் படிக்கிறது படுத்து தூங்குறது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சோம்பேறித்தனம் எனக்குள்ளே இருக்கிற அந்த சருமா வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுன்ற அவரை முதல்ல ஒழிச்சு கட்டணுங்க ஐயா. நாளைக்கெலாம் இல்லை, இன்றைக்கே முடிப்போம். சனி ஞாயிறில் தேர்வு வருதா, சனி ஞாயிறு தேர்வா, அந்த தேர்வுக்கு வெள்ளிக்கிழமை உட்காந்து படிக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க. திங்கக்கிழமைலேருந்து நம்ம துவங்கும், புதன்கிழமைக்குள்ளே முடிப்போம். முடிச்சுட்டு அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த லைப்ரரியிலோ வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்திலையோ இல்லை தனியார் பயிற்சி மையத்திலோ வைக்கிற தேர்வுக்கு புதன்கிழமைக்குள்ளே முடிச்சுட்டு வியாழன் வெள்ளியில் அதிகமாக தேர்வு எழுதி பார்த்துருவோங்க ஐயா. அந்த தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி அதிக தேர்வுகள் எழுதி பார்த்துட்டு அந்த சோம்பேறித்தனத்தை தாங்க நான் ஒழிச்சிக்கிட்டேன். எனக்குள்ளே இருந்த அந்த சோம்பேறித்தனத்தை நான் ஒழிச்சிக்கிட்டேன். இப்போ இருக்க சூழலில் வந்து இப்போ கோவிட் பீரியட், அப்புறம் கிராமத்து சூழல், இப்போ இருக்க ஃபினான்ஷியலாக இல்லை மோசமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வந்து செலவே இல்லாமல் வந்து வீட்டிலேருந்தே படிக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட அட்வைஸ். ஆனால் ஜெயிக்கணும்னுக்குள்ளே இப்போ இந்த பெருந்தொற்று காலத்தில் வந்து ஆன்லைனில் நிறைய கிடைக்குதுங்க ஐயா, சோர்ஸ் நிறைய கிடைக்குது. இந்த பெருந்தொற்று காலத்தில் நம்ம வாட்ஸ்அப்பில் நிறைய குழு இருக்குங்க ஐயா. இப்போ நம்ம ஏபிஜே குரூப்பு இது போலலாம் இருக்குது, அதில் நீங்கள் பயன்படுத்தலாங்க ஐயா. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம். தன்னார்வலர்கள் நிறையா நடத்திட்டு இருக்காங்க ஐயா, வாட்ஸ்அப்லேயும் சரி டெலகிராம்லையும் சரி, நீங்கள் அதை பயன்படுத்தலாங்க ஐயா. ஏபிஜே கலாம் கோச்சிங் சென்டர் வந்து எப்படின்னா ஒரு நடுத்தர ஏழை மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏணியாக இருக்குங்க ஐயா. ஏன்னா இப்போ நம்ம குரூப் ஒன் மெயின்ஸ் நான் வந்து ஏபிஜேயில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க கிராமத்து ஏழைப்புற மாணவர்களுக்கு எளிமையாக அவங்க வந்து ஊடகத்தில் இலவசமாக வருதுங்க ஐயா. அதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ரொம்ப அருமையாக இருக்குங்க ஐயா. அதை பயன்படுத்தி எனது தொடர் முயற்சியை நான் கொடுத்துட்ருக்கேங்க ஐயா. அதில் இப்போ இருக்க போட்டித் தேர்வாளர்கள் உங்களை போல் ஒரு கிராமப்புற மாணவன் தான் நானும். இருந்தாலும் நமக்கும் அதே பொருளாதார சூழ்நிலை, ஒரு உணவு, வர்ற சோகங்கள், அந்த சோர்வுகள், இதெல்லாம் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காமல் நமது குறிக்கோள் என்னென்னா நம்ம தேர்வில் வெற்றி பெறணும். அடுத்த ஆண்டு இந்த தேர்வில் வெற்றி பெற்று அடுத்த ஆண்டு நம்ம அந்த பதவியில் உட்காரணுன்ற ஒரு கனவு காணுங்க. அந்த கனவு தான் உங்களை உறங்க விடாமல் அதை கொண்டு போய் நான் அந்த கனவு தான் காணுவேன். இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதும்போது அடுத்த முறை நம்ம விஓவாக கண்டிப்பாக இருப்போம். விஓவாக நம்ம ஒரு வேலையில் இருப்போம், ஒரு பைக்கை வாங்கி நம்ம அந்த விஓவுக்கு போவோம், ஒரு கிராம நிர்வாக அலுவலராக நம்ம இருப்போம், நம்ம அங்கே போய் நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கனவு ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த கனவு நிறைவேறுச்சு. எப்படி நிறைவேறுச்சுன்னா எங்களோட உழைப்பு,